இப்போ ஓசோன்னு ஒண்ணு இல்லைன்னா சூரிய கதிர் எந்த அளவுக்கு பூமியில வேகமா படும்னா பூமி எரிஞ்சு போற அளவுக்கு அதோட ஹீட் இருக்கும். ஆனா இந்த ஓசோன் லேயர் இருக்கிறதுனால சூரிய ஒளி பூமிக்குள்ள வரும்போது குறைவான வெப்பத்தோடு தான் வருது. இப்போ இந்த ஓசோன் லேயர் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, அந்த காலகட்டத்துல ஓசோன் லேயரோட தண்ணீரோட ஒரு லேயர் இருந்ததா வச்சுக்கலாம். அந்த தண்ணீர் படலம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கும்னா, ஓசோன் லேயரை போலவே தான் ஒரு மாதிரியான மேகம் போல இருந்தது. கண்ணுக்கு தெரியாத அளவு இப்படி ஒரு மேகத்தை ஆண்டவர் வச்சிருந்தாருன்னா சூரிய கதிர்கள் நேரடியா வந்து பூமியை தாக்கி இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. எப்படிப்பட்ட உலகத்தை ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்திருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. சூரிய கதிர் வந்து தண்ணி மேல பட்டு அந்த தண்ணி ஆவியாகாத ஒரு உலகம். அப்படின்னா மேகம் இல்லை, மேகம் இல்லைன்னா மழை இல்லை. அப்ப வானத்துல இருந்து தண்ணீர் விழுன்ற காரியம் அந்த ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆதாம் துவங்கி நோவாக்கு முன்னாடி வரைக்கும் மழைன்னு ஒண்ணு வந்ததே இல்லை. அப்ப மரம் செடி எல்லாம் எப்படி வளர்ந்ததுன்னு பார்த்தா, ஆதியாகமம் 2:6 சொல்லுது, மூடு பனி பூமியிலிருந்து எழுப்பி பூமி எல்லாம் நனைத்தது,